கைஸ், எனக்கு இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லயும் சரி நிறைய பேர் கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேடிங்கை பத்தி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல கலர் பேஜோட ஓவர் வியூ, கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேடிங்கோட பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் எனக்கு கமெண்ட் பண்ண நல்ல உள்ளங்களா, திஸ் வீடியோ ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், நான் ஒரு ப்ரொஃபஷனல் கலரிஸ்ட் கிடையாது. ஸோ எனக்கு அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்ல தெரியாது. எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமோ நான் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு 4 வீடியோ எடுத்து மீடியா புல்ல இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல மொதல் வீடியோ எடுத்து டைம்லைன்ல போட்டுக்கலாம். இதுல இருக்க ஆடியோ நமக்கு தேவை கிடையாது. சோ அதை மட்டும் தனியா ஆல்ட் பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். இப்போ கலர் பேஜ் வந்துருங்க. இங்க கலர் பேஜ்ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு வீடியோல கவர் பண்ண முடியாது. சோ நமக்கு தேவையானதை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்க உங்களுக்கு வியூவர் இருக்கும். அதாவது நீங்க வீடியோ பிளே ஆறத இந்த வியூவர்ல பாப்பீங்க. ரைட் ஹேண்ட் சைடுல நோட் செக்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே ஸ்கோப்ஸ் இருக்கும். இதை தான் மேஜரா நீங்க யூஸ் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்றது எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க. அதாவது இந்த கலர் கரெக்ஷன் பண்ற இந்த வியூவர்ல பார்க்கிறதுக்கு பதிலா நீங்க இதுல பார்த்து கலர் கரெக்ஷன் பண்ணுவீங்க. அதை நான் எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் கர்விங், இதை ஒயிட் பேலன்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இதை ஓவரால் கலர் கரெக்ஷன் பண்றதுக்கு, மைன்யூட் டீடைல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்றதுக்கு இந்த வீல்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை ஒண்ணா நம்ம யூஸ் பண்ணும்போது இதை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். இப்போ இந்த வியூவருக்கு கீழே உங்களுக்கு ஒரு கிளிப் தெரியுதா? இந்த கிளிப் உங்களுக்கு தெரியலனா இங்க மேல கிளிப் ஆப்ஷன் இருக்கும். இது எனேபிள் இருந்ததுனா தான் இந்த கிளிப் தெரியும். இதை எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ எடிட் பேஜுக்கு வந்துடுறேன். இப்போ இங்க ஒரு கிளிப் இருக்கு. இதே இப்போ நம்ம 4 கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கலர் பேஜ் பாத்தீங்கன்னா இங்க 4 கிளிப் இருக்கும். உங்களுக்கு இந்த கலர் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் என்னன்னா, உங்களால ஒரு டைம்ல ஒரு கிளிப்பை தான் கலர் கிரேடோ இல்ல கலர் கரெக்ஷனோ பண்ண முடியும். ஓவரால் கலர் கரெக்ஷன் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஒரு கிளிப்பை நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் கலர் கரெக்ஷன் பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கிளிப்பை நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் நமக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாரு. இது சோனி கேமரால லாக் ஃபுட்டேஜ். உங்களுக்கு லாக் ஃபுட்டேஜ் பார்த்தாலே உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஒரு மாதிரி டிம்மா இருக்கும். இப்போ கலர் கரெக்ஷன் அண்ட் கலர் கிரேடிங்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். கலர் கரெக்ஷன்ன்றது உங்களோட ஃபுட்டேஜ் எடுக்கும்போது என்ன கலர்ல இருந்ததுன்றத கரெக்ஷன் பண்ணி அந்த கலருக்கு கொண்டு வரது கலர் கரெக்ஷன் சொல்லுவோம். ஒயிட் பேலன்ஸும் அதுக்குள்ள தான் இன்க்ளூட் ஆகும். கலர் கிரேடிங்ன்றது அந்த கலருக்கு நீங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்த கலர் கொஞ்சம் டார்க்கா இருக்கு, இது கொஞ்சம் கம்மியா இருக்குன்றது மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரை சேஞ்ச் பண்றது. இது ஒருத்தவங்களோட பர்சனல் பிரெஃபரன்ஸ். அதுக்கு நீங்க சேஞ்ச் பண்றது கலர் கிரேடிங்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ கலர் கரெக்ஷன் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது என்ன கேமரால இருந்து வந்த ஃபுட்டேஜ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இங்க நோட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு வந்த கிளிப் இங்க ஃபர்ஸ்ட் நோடா இருக்கும். இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்க கீபோர்ட்ல ஆல்ட் எஸ் பிரஸ் பண்ணுங்க. இது எக்ஸ்ட்ரா நோட் ஆட் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ. இப்போ செகண்ட் நோட் கிளிக் ஆயிருக்கும் போது எஃபெக்ட் டேப் ஓபன் பண்ணிக்கங்க. இங்க கலர் ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, இதை எடுத்து இந்த செகண்ட் நோட்ல போட்டுருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த கேமரா எந்த கேமரான்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ன்றதால இன்புட் கலர் ஸ்பேஸ்ல போயிட்டு சோனி கேமரா சூஸ் பண்ணுங்க. இதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க நான் சேஞ்ச் பண்ணும்போது இங்க கீழேயும் இங்க கலரும் சேஞ்ச் ஆறத நீங்க பாப்பீங்க. அப்புறம் செகண்ட் இன்புட்ல சோனி எஸ் லாக் சூஸ் பண்ணிக்கங்க. இந்த இருக்கு, இதை சூஸ் பண்ணுங்க. இப்பவே உங்களுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது நீங்க பார்க்கலாம். அடுத்து அவுட்புட்ல யூசுவலா ரெக்ஸ் 709 இது ரெண்டுத்துக்குமே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம சேஞ்ச் ஆயிடுச்சுல. இப்போ இந்த ஸ்கோப்பை பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸ்கோப் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கோப் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்க இருக்க அந்த 3 கலர் வச்சு தான் எல்லா கலருமே காம்பினேஷன் கிரியேட் ஆகுது. இந்த 3 கலரையுமே இந்த ஸ்கொயர் ஃபுல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். அதாவது ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது கலர் கரெக்ஷன் பக்காவா இருக்கும். மேக்ஸிமம் நான் கலர் கிரேட் பண்ண 90% இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி நம்ம கலர் ஸ்பேஸ் கொடுத்து இந்த கலரோட ஃபுட்டேஜ் என்னன்றதை நம்ம இன்புட் மட்டும் தான் பண்ணிருக்கோம். அதுலயே உங்களுக்கு நல்ல கலர் கரெக்ஷன் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்த ஸ்கோப்ல நீங்க பாருங்க. இதை நான் கட் பண்ணனா உங்களுக்கு அந்த கலர் கரெக்ஷன் கட் ஆயிடும். இப்போ பாருங்க, இது கொஞ்சம் சின்னதா இருக்கு. இப்போ நம்ம அடுத்தடுத்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண இதை நம்ம ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றது தான் நம்மளோட ஒர்க்கா இருக்கும். இப்போ நான் திரும்ப எனேபிள் பண்றேன் பாருங்க. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அந்த இதுலயே கலர் சேஞ்சஸ் தெரியும். நம்ம இதுல வச்சு மட்டுமே நம்ம கலர் கரெக்ஷனை ஈஸியா பண்ண முடியும். இதை திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கும். இப்போ இந்த எஃபெக்ட் டேப் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடிஷனலா இன்னொரு நோட் ஆட் பண்ணுங்க. ஆல்ட் எஸ் கொடுங்க. ஒயிட் பேலன்ஸ் இந்த கர்வ்ல நம்ம பண்ண போறோம். இப்போ இதுல ஒயிட் பிளாக் ரெண்டுமே இருக்க மாதிரி ஒரு ஷார்ட்டை சர்ச் பண்ணுங்க. ஓகே, இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒயிட்டும் இருக்கு, பிளாக்கும் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பிளாக்கை பிளாக் ஆக்க போறோம், ஒயிட்டை ஒயிட் ஆக்க போறோம். இப்படி பண்ணாலே மேக்ஸிமம் எல்லா ஃபுட்டேஜஸோட கலருமே கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிடும். இப்போ இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இதை பண்றதுக்கு இந்த கர்வ்ல இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, இது கீழே இருக்கிறது டார்க்கானதை குறிக்கும். இது ஒயிட், இது பிளாக், இது ஒயிட், அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கங்க. இங்க ஒரு டாட் வைங்க, மேல ஒரு டாட் வைங்க. சிம்பிளா இந்த கீழே இருக்க டாட்டை நீங்க கீழே கொண்டு வரும்போது இங்க கீழே இந்த வியூவர்ல பாருங்க, இங்க மேலயும் பார்க்கலாம், இந்த வியூவர்லயும் பாருங்க. அந்த கீழே இருக்க அந்த 3 கலருமே அந்த கோடு டச் ஆகிற அளவுக்கு கொண்டு வாங்க லைட்டா.
இப்போ பிளாக் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிளாக்கா தெரியும். அதே மாதிரி ஒயிட்டையும் வந்து இந்த மேல இருக்க கெயின், இப்போ இந்த மேல இருக்கிறத வந்து லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போங்க. அதே மாதிரி மேல அந்த 3 கோட்லயுமே டச் ஆகிற அளவுக்கு லைட்டா கொண்டு போங்க. ஒயிட் வந்து பார்க்கறதுக்கு ஒயிட்டா இருக்கணும், பிளாக் வந்து பார்க்கறதுக்கு பிளாக்கா இருக்கணும். சிம்பிளா இதை தான் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் நோடு கலர் கரெக்ஷனோட டிஃபரன்ஸ் நான் காட்டுறேன். இந்த நம்பரை கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணலாம். இப்போ யூஸ்ஃபுல்லான ஃபுட்டேஜை வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணி லாக் ஃபுட்டேஜ் கொண்டு வந்தோம். லாக் ஃபுட்டேஜ்லேருந்து நம்ம ஒயிட் பேலன்ஸ் பண்ணோம். இப்போ இன்னும் கொஞ்சம் பஞ்சியாக இருக்கு பாருங்க உங்களுக்கு கலர் கரெக்ஷன். யூஸ்ஃபுல்லாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் 90% வந்து எல்லா ஃபுட்டேஜுமே நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் மெத்தட் இல்லைனா கூட இந்த ஒயிட் பேலன்ஸ் பண்ணாலே உங்களால் வந்து மேக்ஸிமம் ஃபுட்டேஜ் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிட முடியும். இந்த கேமரா வந்து வேற ஆங்கிளில் வந்து ஒரு ஷூட் பண்ணியிருக்காரு. ஒரு ஆங்கிளில் வந்து ஒரு மாதிரியான லைட்டை வந்து அந்த கேமரா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கலர் கரெக்ஷன் ஒரு கிளிப்லயுமே மாறும். இப்போ இந்த கலருக்கு பண்ணோம்னா வேற மாதிரி இருக்கும், இதுல பண்ணா வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மூணுத்துக்குமே வந்து இந்த கலர் கரெக்ஷனை வந்து காப்பி பண்றதுக்கான ஆப்ஷன் எப்படி நான் சொல்றேன். எந்த கிளிப்புக்கெல்லாம் நீங்க வந்து கலர் கரெக்ஷன் வந்து காப்பி பண்ணுமோ அந்த கிளிப் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி கலர் கரெக்ஷன் பண்ண அந்த கிளிப்புக்கு மேல உங்களோட மவுஸை கொண்டு போயிட்டு உங்களோட மவுஸ்ல இருக்க அந்த மிடில் ரோல் இருக்குல்ல, அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த கிளிப்போட கலர் கரெக்ஷன் வந்து இந்த எல்லா கிளிப்புக்குமே நீங்க செலக்ட் பண்ண எல்லா கிளிப்புக்குமே வந்து கலர் கரெக்ஷன் வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த கலர் வீல்ஸை வச்சு மைன்யூட் டீடைல்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீலரையும் இந்த ஸ்கோப்பையும் வச்சு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். இப்போ இந்த கலர் வீல்ஸ்ல இந்த லிஃப்ட்ங்கிறது இந்த கலரோட டவுனை குறிக்கும், அந்த கீழே இருக்க பார்ட்ஸை. அப்புறம் இந்த காமாங்கிறது இந்த கலரோட மிட் பார்ட்ஸை குறிக்கும், இந்த மிடில் இருக்கிறது. தென் இந்த கெயினுங்கிறது இந்த கலரோட டாப் பார்ட்ஸை. அண்ட் இந்த ஆப்செட்டுங்கிறது என்ன பண்ணோம்னா இந்த மொத்தத்தையுமே சேர்த்து மேலே கீழே கொண்டு போகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது ரீசெட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து பழைய இடத்துக்கே கொண்டு போய்க்கிறேன். இப்போ இந்த கலர் பேலட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேப் இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி இருந்த கலரை வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இன்னும் கூட இங்கே கீழே கொஞ்சம் கேப் இருக்கு, இங்கே மேலே கொஞ்சம் கேப் இருக்கு. இதை வந்து மைன்யூட்டாக வந்து நம்ம டீடைல்ஸ் சேஞ்ச் பண்ணோம். அதை வந்து இந்த கலர் வீல்ஸில் பண்ண போகிறோம். இது திரும்ப எடுத்து இதுகிட்டே செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கீழே இருக்கிறத வந்து கொஞ்சமாக கீழே கொண்டு போங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அடிஷனல் நோடு ஆட் பண்ணுறேங்க, Alt S. இப்போ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நோடு வந்து எதுவுமே பண்ணல. செகண்ட் நோட்ல வந்து இந்த கலரோட லாக் வந்து கண்டுபிடிச்சோம். அடுத்த நோட்ல வந்து ஒயிட் பேலன்ஸ் பண்ணோம். இப்போ இதுல வந்து மைன்யூட் டீடைல்ஸ் பண்ண போறோம். இங்க கீழே லிஃப்ட்டை கொஞ்சமா கீழே கொண்டு வாங்க. அதே போல இங்க மேல இருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்க தனித்தனி கலராவும் கீழே கொண்டு வரலாம். அது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா போவோம். நம்ம இப்போ ஜஸ்ட் இதை ஓவராலா கொண்டு வருவோம். ஓவரால் லைட்டா கீழே கொண்டு வாங்க. ஓகே, டச் ஆகிற அளவுக்கு இது ஓகே. தென் காமா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இதை வந்து ஒரு 384 அந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த மிடில் கொண்டு வாங்க. ஓகே, இப்போ இந்த கெயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்குது. ஆல்ரெடி ரெட் வந்து பீக்கில் இருக்குது. இந்த க்ரீனும் ப்ளூவும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கெயினை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த ப்ளூவும் க்ரீனும் வந்து மேலே டச் ஆகிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, டச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெட்டை மட்டும் கீழே கொண்டு வரதுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கெயினில் இந்த ரெட்டை மட்டும் உங்களால் தனியாக கீழே கொண்டு வர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரொம்ப கம்மி பண்ணுறாதீங்க. அந்த ரெட் வந்து அந்த லைனை டச் ஆகிற அளவுக்கு கொண்டு வாங்க. ஓகே, இப்போ வந்து இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லிஃப்ட்டில் வந்து இந்த ப்ளூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணுறேன் கீழே. இப்போ நான் வந்து இந்த லாஸ்ட் ஒன்னோட இந்த நோடை மட்டும் நான் ஆன் ஆஃப் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி ரெட் கலராக இருக்குது பாருங்க, ரெட்டிஷாக இருக்குது அந்த ஒரு கலர் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம பண்ண அந்த கலர் கிரேட் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. கைஸ், இங்க நோட் செக்ஷன்ல எக்ஸ்ட்ரா நோட்ஸ் ஆட் பண்ணி உங்களால இங்க இருக்க ஆப்ஜெக்ட் ஒன்னொன்னோட கலரையுமே உங்களால தனித்தனியா வந்து கிரேட் பண்ண முடியும். அதை எப்படி பண்றதுன்றது நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ செகண்ட் வீடியோக்கு வந்துடலாம். செகண்ட் வீடியோ எடுத்து டைம் லைன்ல போட்டுக்கலாம். ஆடியோ தேவை கிடையாது. இப்போ நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து வெறும் ஒரு பட்டன்ல உங்களால வந்து கலர் கிரேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து இங்க ரிசால்வ்ல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க ஆட்டோ கலர் கரெக்ஷன் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. இங்க இருக்க அந்த ஏவை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கலர் கிரேட் ஆயிடும். இது பிஃபோர், இது ஆஃப்டர். இல்ல இது எனக்கு பிடிக்கலன்னா நீங்க வந்து இந்த நோடை வந்து ரைட் கிளிக் பண்ணி நோடை வந்து ரீசெட் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி நம்ம எல்லா ஆப்ஷனையுமே ஒரு கிளிப்புக்கு யூஸ் பண்ணணுமான்னு கேட்டா தேவை கிடையாது. இப்போ இதுல ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. இங்க கீழே கொஞ்சம் இல்ல, அப்புறம் மேல கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஆல்ரெடி வந்து ஒயிட் எல்லாமே வந்து ஓவர் பீக்ல இருக்கு. பிளாக் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் நம்ம டார்க் பண்ணலாம். கீழே ஒரு டாட் வச்சு அதை கீழே கொண்டு வாங்க. இது பிஃபோர் ஆஃப்டர். அண்ட் இது வந்து உங்களோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் தான். எந்த அளவுக்கு டார்க்காக வேணுன்றது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் வீடியோ பார்ப்போம். இப்போ இதையும் வந்து நம்ம ஆட்டோ கரெக்ஷன் பண்ணி பார்ப்போம். இல்லை ஓவர் ப்ளூவாக இருக்குது, இது வேண்டாம். இப்போ இது வந்து ரீசெட் பண்ணிடலாம். இப்போ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா ரெட் கீழே, க்ரீன் மேலே, அதுக்கு மேலே ப்ளூ இருக்குது. நம்ம ஒயிட் பேலன்ஸ் இதுக்கு வந்து பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து இதை மட்டும் பண்ணாலே போதும். அடிஷ்னலாக ஒரு நோட் ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த சென்டர்ல இருக்கிறது வந்து நம்ம காமான்னு சொல்லுவோம்னு சொன்னேன்ல. இப்போ இந்த காமால இந்த ரெட் கிரீன் ப்ளூ மொத்தமா வந்து ஒரே லைன்ல கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ரெட்டை கொஞ்சமா மேலே கொண்டு வரேன், ப்ளூவை கொஞ்சம் கீழே கொண்டு வரேன். இப்போ மூணையுமே வந்து ஒரே லைன்ல கொண்டு வந்தாச்சு. இப்போ கெயினை வந்து டோட்டலா இன்க்ரீஸ் பண்றேன். அதே போல லிஃப்ட்டை வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வரேன். இதில் ரெட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். அதே மாதிரி கிரீன் லைட்டா. இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து தேவையான மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை ஆன் ஆஃப் பண்றேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ உங்களுக்கு ஓவரால் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 4th வீடியோ பார்ப்போம். 4th வீடியோ 2 கிளிப் வந்து ஒரே இதில் இருக்கு. இது கட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வந்து இதை லைட் பண்ணி கொஞ்சம் எல்லாமே விசிபிள் ஆகிற மாதிரி பண்ணுவோம். எப்படி பண்றதுன்னா, கீழே வந்து ஆல்ரெடி வந்து ஓவரா டச் ஆகிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால அதை வந்து கொஞ்சம் நான் மேலே தூக்குறேன். லிஃப்ட் வந்து கொஞ்சம் மேலே தூக்கிறேன். உங்களுக்கு இந்த வியூவரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆகிறது தெரியும். முதல்ல இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுது பாருங்க. காமா ஆல்ரெடி வந்து கரெக்டாக தான் இருக்குது, அதை எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. கெயின் மட்டும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து இப்போ நம்ம பண்ணது இதுக்கு முன்னாடி இருந்தது பாருங்க. கொஞ்சம் ரெட்டிஷாக ஆட் பண்ணியிருக்கோம். ரெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பிஃபோர் ஆஃப்டர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் அது ஒரு 20% கூட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அண்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.